நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. ஜராசந்தன் நிபந்தனை விதித்தான். ஸ்ரீ கிருஷ்ண பலராமர்களை தன்னிடம் ஒப்படைக்காவிட்டால் மதுராவை தரைமட்டமாக்குவதாக. ஸ்ரீ கிருஷ்ணன் ஜராசந்தன் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். ஒரு உயிரை பலியிட்டு 1,00,000 உயிரை காப்பாற்ற முடிந்தால் உடனே அந்த காரியத்தை செய்து முடித்து விடுங்கள். மறுநாள் காலையில் ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் மதுரா மக்களை துயரத்தில் அழுத்திவிட்டு ஜராசந்தனை காணச் சென்றார்கள். ஜராசந்தன் மகிழ்ச்சியில் கொக்கரித்தான். கண்ணன் களபலியாக வருவதைக் கண்டு, கணக்கை முடிக்கிறேன், புழுவை அழிக்கிறேன். அந்த பிள்ளைகளை எம்மை தவிர யாருமே நெருங்க கூடாது. நாம் எமது பழி தீர்க்க இருவரையும் மண்ணிலே சாய்க்கிறேன். கண்ணன் களபலியாவதற்கு வரவில்லை. தன் கருத்தை செயலாக்க வானை நோக்கி ஆணையிட்டார். அவர் ஆணைக்கு வணங்கி விண்ணிலிருந்து 2 தேர்களும் திவ்ய ஆயுதங்களும் பூமிக்கு வந்தன. கண்ணன் கொண்ட எண்ணங்களை யார்தான் அறிவார்? கண்ணனை தவிர. பக்தன் பரமதயாளன் நாராயணன் கையில் சுதர்சன சக்கரம். கிருஷ்ணாவதாரத்தில் துஷ்டரின் போர்க்களம் காண்பது கண்ணனுக்கு இது முதல் முறையா?
களத்திலே மிக பெரும் போர் தொடங்கியது. ஜராசந்தனை தூண்டிவிட்டவர்களும் துதி பாடியவர்களும் உயிர் தப்பினால் போதும் என்று களத்திலிருந்து ஓடத் தொடங்கினார்கள். நீயா 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 என்னை எதிர்க்கிறாய்? களத்திலே ஜராசந்தனுக்கும் பலராமனுக்கும் கனல் தெரிக்கும் கதாயுத்தம் நிகழ்ந்தது. ஜராசந்தர் தடுமாறுகின்றார். நாம் அவருக்கு கை கொடுக்க வேண்டும். ஆம் ஆம், உண்மை. கலங்காதவர் கலங்குகின்றார். நாம் அவரை தனியாக விட்டது தவறாகிவிட்டது. ஆம், வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து தாக்குவோம். வாருங்கள்.
இனிமேல் நீ மரணத்தின் கையில். அர்ப்பணி, கிராமத்தான் சக்தியை பாரடா. வேண்டாம் பல்ராமண்ணா, நில்லுங்கள். அண்ணா பல்ராமண்ணா, சொல்வதை கேளுங்கள். அவனை கொல்லாதீர்கள். பல்ராமண்ணா, வேண்டாம். பல்ராமண்ணா, சொல்வதை கேளு. வேண்டாம் பல்ராமண்ணா, வேண்டாம். பல்ராமண்ணா, நில்லுங்கள். பல்ராமண்ணா, பல்ராமண்ணா, சொல்வதை கேளுங்கள். அவனை கொல்லாதீர்கள். பல்ராமண்ணா, கொல்லாதீர்கள். விட்டுவிடுங்கள். பல்ராமண்ணா, பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுத்துக் கொள்ளுங்கள். பல்ராமண்ணா, பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த மூடனுக்கு கிராமத்தான் சக்தி தெரியட்டும். அண்ணா, அப்படி சொல்லாதீர்கள். பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த சமயத்தில் இந்த பைத்தியக்காரன் அனாதை, கையிலே ஆயுதமும் இல்லை. ஆயுதம் இல்லாதவரை அடிப்பது கூடாது. ஆண்மையில் சிறந்தவருக்கு பொருந்தாது பல்ராம் அண்ணா. கண்ணா, முன்னேயே சொன்னேன், பொறுப்பை கொடுத்து விட்டு தடுக்காதே. மன்றாடி கேட்கிறேன், ஆயுதமின்றி கிடப்பவரை கொல்வது உங்களுக்கு பொருந்தாது அண்ணா. இவனுடைய சேனைகள் அனைத்தும் மடிந்தன. இவனை சுற்றி இருந்தவர் இந்த நிலையில் விட்டுவிட்டு தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டார்கள். ஆதரவற்று கிடக்கும் நிலைமை. அன்பு கூர்ந்து தயை புரியுங்கள். பொறுங்கள் பல்ராமன், விட்டு விடுங்கள். தம்பி, உங்களை கும்பிடுகிறேன். அமைதி அடையுங்கள். ஆத்திரப்படாதீர்கள் அண்ணா. உடனே தம்பி சொன்னான் என்று உன்னை உயிரோடு விடுகிறேன். மீண்டும் நீ கிராமத்தானிடம் வாளை காட்டினாய் என்றால் நசுக்கி விடுவேன். நசுக்கி விடுவேன். எழுந்திரு. எழுந்திரு. தனித்து நிற்கும் பகைவனிடம் தயை காட்டுவது உங்களைப் போன்ற மாவீரனுக்கு மேலும் பெருமை. அண்ணா, சாஸ்திரம் சொல்கிறது, மன்னிப்பதே வீரத்திலும் வீரம். மன்னர் ஜராசந்தரே, செல்லுங்கள். தமது தலைநகர் திரும்புங்கள். பாவம், உங்கள் தேரோட்டி உங்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். ஆகையினால் தாம் இன்று மகதத்துக்கு மெல்ல நடந்தே போங்கள். அக்ரூரரே, சொல்லுங்கள் பிரபு. மன்னர் ஜராசந்தரின் தேர் மிக்க அழகானது. எடுத்துக்கொண்டு மதுரா சென்றால் அங்குள்ள பிள்ளைகள் அதில் ஏறி விளையாடுவார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். அவ்வாறே பிரபு. மன்னர் ஜராசந்தரே, சோர்வும் களைப்பும் மிகுந்திருக்கிறீர்கள். பசியும் இருக்கலாம், சொல்ல வெட்கம் எதற்கு? எமது ராஜ்யத்தில் உள்ளோருக்கு பசியாற்றும் குணம் உண்டு. எந்த கிராமத்திற்கும் போய் பிச்சை போடுங்கள் என்றால் பசியார போடுவார்கள்.
பல்ராமண்ணா, நாம் இந்த தேரை திருப்பி அனுப்புவோம். அவசியம் நேரும்போது கொண்டு வரலாம். சரி கண்ணா. அகங்காரத்தால் அழிந்தாய் அச்சம் உன்னிடம் வளர்ந்ததே. வினையை விதைத்தாய், விளைவை நீ அடைந்தாய். கண்ணீரிலே நீ கரைந்தாய்.
எத்தனை கனவுகள் பொய்மையினாலே போரில் சரிவுகள் நீ கெட்டதோடு பேர் கெட்டு போச்சே ஊர் உன்னை தூற்றிட ஓர் குறையாச்சே சாய்ந்தாயே உன் சாதனை எங்கே சந்தித்தனை அவமானம் எங்கே உயிரிருந்தும் நீ நடைப்பிணமானாய் உயிரிருந்தும் நீ நடைப்பிணமானாய் இது ஒரு வாழ்வா ஏன் பிறந்தாய் நீ இறைவன் உன்னிடம் நேரினில் வந்தான் ஏனோ உன் விழி குருடாய் நின்றாய் முன் செய்த பாவங்கள் பேரிடம் போமோ நன்மையை தீமை நசுக்கிடுமோ போனது போனது கற்பனை கனவுகள் பொய்மையினால் போரில் சரிவுகள் நீ கெட்டதோடு பேர் கெட்டு போச்சே ஊர் உன்னை தோற்ற ஓர் குறையாச்சே சாய்ந்தாயே உன் சாதனை எங்கே சந்தித்தனை அவமானம் எங்கே நண்பா, சரித்திரம் சொல்கிறது, மாபெரும் வீரரும் ஆன்மமிக்க சூர புலிகளும் எத்தனையோ போரிலே பின்வாங்கும் நிலைமை ஏற்பட்டது. ஆகையால் யுத்தமே நிச்சயமற்ற விளையாட்டு. ஆனால் நம்பிக்கை இழந்தால் மீளவே முடியாது. ஒரு முறை யுத்தம் புரிந்து தோற்ற பிறகும் நண்பா, நீ வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது. ஒருவன் நம்பிக்கை இழந்தால் அவன் மனிதனே அல்ல, நடைப்பணந்தான், நடைப்பணந்தான்.
உண்மையில் ஒரு வீரன் தோல்வி கண்டதும் அனைத்தும் இழந்ததாய் மனதையே ஒடுக்கிக் கொள்கிறான் நண்பா, மனதையே. தோல்வியும் வெற்றியும் விதியின் கையில். நமது பாக்கிய நிலை கெட்டால் சோகமே நம்மை பாதிக்கிறது. மன்னா, ஒன்று மட்டும் மறக்காதீர்கள், விதி என்பது எப்போதும் இப்படி இருக்காது. இரவுக்கு பின் பகல் உண்டு. அதுபோல முழுகி போன படகு கரை போய் சேர்ந்ததுண்டு. விதியும் அதிர்ஷ்டமும் மனிதனின் கைப்பிடியில் இல்லை. மனிதனின் செயல்பாடுகள், செயல்பாட்டினால் ஏற்படும் விளைவுகள் மனிதனின் கைப்பிடியில் உள்ளது. ஒருவன் தோற்பதால் துவண்டு போய்விடுகிறான். அது வீரனுக்கு அழகல்ல. எந்த வீரனின் மனது உறுதி குலையாமல் இருக்கிறதோ அவன் 100 முறைகள் தோற்பான், துவள மாட்டான், வெற்றி பெறுவான். தோற்று போனால் ஒரு கோழையைப் போல் பயந்து ஓட மாட்டான். மாறாக தோல்வியை வெற்றியாக மாற்றுவதற்காக சீராக செயல்படுவான். இதுதான் வீரனுக்கு அழகு. ஆகையால் உங்களை போன்ற மாவீரன் இடிந்து போய் உட்காருவது சிறுமைத்தனம். இன்று போர் நடந்ததா என்ன? இங்கு ஒரே மாயங்கள், மர்மங்கள். அந்த கிருஷ்ணன் ஒரு மாயாவி தந்திரக்காரன். ஆகையால் நாம் கூட நம் பக்கம் சில மாயாவிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அது இந்த மாயாவிக்கு எதிரடி கொடுக்க விதியை மிதித்து மதியால் வெல்லுவோம். ஆம், எமது உயிர் உங்களுக்கு. உறுதிமொழி அளிக்கிறோம். உங்களோடு அனைவரும் இணைந்து இதைவிட மிக பெரும் படை கொண்டு உங்கள் கொடிநிழலிலே அணி அணியாக வந்து அந்த யது வம்சத்தாரை நாங்கள் பழி வாங்குவோம் அண்ணா. இது தவறாது, இது தவறாது. அவமதித்தான், என்னை அவமதித்தான். அற்ப சிறுவன் ஆயர்குல பொடியன் அவமானப்படுத்தினான். நான் இன்று பட்ட அவமானம் மறக்க முடியுமா? வில்லால் அடித்தான், தாங்கினேன். சொல்லால் அடிபட்டதை நெஞ்சு தாங்காதே, தாங்காதே. இன்று போர் புரிந்து நான் மடிந்திருந்தால் என் புகழ் அழிந்திருக்காது. போர்க்களத்து வீரமரணம் தான். பிழைத்து போகட்டும் என்றுதானே விட்டான். தரையில் புழுவை போல் கிடந்தேன். அந்த அவமானமே என் ஆழ்மனத்தை நெருப்பாய் எரிக்கிறதே, நெருப்பாய் எரிக்கிறதே. இப்பொழுது வாழ பிடிக்கவில்லையே எனக்கு,
வாழ பிடிக்கவில்லையே, எனக்கு வாழ பிடிக்கவில்லையே. தன் வீரத்தை விளம்பரப்படுத்திக் கொள்ள உன்னை உயிரோடு விட்டான் நண்பா. நாளை அவன் அழியப் போவதை அறியான். உன்னை பிழைத்து போக விட்டது கூட நல்லது. இன்று நீ பெற்ற தோல்வி திருப்பு முனையாக போகிறது நண்பா, திருப்பு முனையாக. ஆம், இன்று நீ மட்டும் இல்லை என்றால் இப்படி ஒரு கூட்டணி உருவாகுமா? போர்க்களம் காணுமா? மானங்கெட்டு போனது உனக்காக வந்த நாங்களும் தானே. நாளை என்பது நமக்காக. நம்பி எழுந்து நாடகமாடியவர்களை நாசப்படுத்த காத்திரு. இனி நம்பிக்கைதான் உன் ஆயுதம். பெற்ற அனுபவமே பெறப்போகும் உன் வெற்றிக்கு ஆசிரியன். பொங்கி எரியும் இந்த நெருப்பை சாட்சி வைத்து சபதம் எடுக்கிறேன். என்னை போர்க்களத்து மண்ணிலே புரட்டி எடுத்தவர்களுக்கு புழுதி வாரி பூசப் போகிறேன். அதன் பிறகு கிருஷ்ணனை, அவனை தாங்குகின்ற யாதவ கூட்டத்தை காலால் நசுக்குவேன், காலால் நசுக்குவேன். முரசங்கள் ஒலி கேட்டதெட்டு திசைகள். வெற்றி என்ற கொடியை ஏற்றினாரே கண்ணன். காட்டுங்கள் ஆரத்தி கண்ணன் பலராமுக்கு. பகைத்தீயை திசை மாற்றி அணைத்தானே மகராசன். கொட்டு முரசங்கள் கேட்டதெட்டு திசை. வெற்றி என்ற கொடியை ஏற்றினாரே கண்ணன். பூனைகளாய் சிதறியதே நம் கண்ணன் முன்னாலே. வீரமிக்க மன்னரும் வீழ்ந்தார்களே ஆதாரமில்லாத மரம் போலே. சிங்கத்தை கண்ட முயல் அச்சத்தால் அடங்கியது. சிங்கத்தை கண்ட முயல் அச்சத்தால் அடங்கியது. மதுரை மைந்தருக்கு பெருமை மறகிறது. மதுரை மைந்தருக்கு பெருமை மறகிறது. முரசங்கள் ஒலி கேட்டதெட்டு திசைகள். வெற்றி என்ற கொடியை ஏற்றினாரே கண்ணன். காட்டுங்கள் ஆரத்தி கண்ணன் பலராமுக்கு.
பகை தீயை திசை மாற்றி அணைத்தானே மகராசன் கொட்டு முரசங்கள் ஒலி கேட்டதற்கு திசைகள் வெற்றி என்ற கொடியை ஏற்றினாரே கண்ணன் கிருஷ்ணனோடு பலராம் கிருஷ்ணனோடு பலராமன் வந்தால் வாழ்த்திடுமே வையம் கண்ணா கண்மணியே வணக்கம் வாழ்க வாழ்த்துகின்றோம் ஜெய் கண்ணா கண்மணியே வணக்கம் வாழ்க வாழ்த்துகின்றோம் ஜெய் பிரபலம் பிரதாபம் இங்கே சக்தி இன்றி நின்றார்கள் கதையும் சுதர்சனமும் என்ன என்று கண்டார்கள் ஜராசந்தன் அணிமன்னர் ஜராசந்தன் அணிமன்னர் எலி போல் ஆனாரே வந்த பின்னர் எங்களின் இதயங்கள் கண்ணா என்று வாழ்த்தி வணங்கியதின்று ஜனங்களின் இதயங்கள் கண்ணா என்று வாழ்த்தி வணங்கியதின்று உலகம் சொல்லும் உங்கள் வீரமான வாழ்க்கை உலகம் சொல்லும் உங்கள் வீரமான வாழ்க்கை உயிரை காக்கும் தேவன் வாழ்க அமைதியருளும் தெய்வம் வாழ்க நமது அன்பு மன்னவன் வாழ்க கோகுல நேயனான வீரனை உலகம் சொல்லும் உங்கள் வீரமான வாழ்க்கை காட்டுங்கள் ஆரதி கிருஷ்ண பலராமுக்கு பகதியை மாற்றி அணைத்தானே மகராசன் முரசங்கள் உருளை கேட்டதெட்டு திசைகள் வெற்றி என்ற கொடியை ஏற்றினாரே கண்ணன் மதுராவின் போர் தந்த படிப்பினை வெல்வது தர்மம் என்பதுதான். தர்மத்தின் தாய் சத்தியம். மன்னருக்கு நானே சொன்னதுண்டு, சத்தியமும் தர்மமும் என்றுமே தோற்றதில்லை. நாம் செய்த தவறு, இந்த தர்ம போரிலே மதுராவுக்கு துணை நிற்காமல் அவர்களின் எதிரிகளுக்கு துணை நின்றோம். அதற்கு பலன் என்ன? மதுரா மக்களின் முகத்திலே நாம் விழிக்க முடியாது. தாத்தா, நாம் ஜராசந்தனுக்கு நேரடியாக துணை நின்றோமா? பெருமைமிக்க தங்களுக்கு இது தெரியாதா? மன்னா திருதராஷ்டிரா, சத்திய தராசு மனிதனை சரியாக எடை போடுகிறது. மனசாட்சிக்கு அது தெரியும். உங்கள் உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், நியாயமா என்று. யாதவர்களுக்கு சாதகமாக தாம் இருக்க நினைத்தீர்களா? ஆபத்திலே ஆதரவு கேட்டு வந்தார்களே,
அனுதாபமாவது காட்டினீர்களா? யாதவர்கள் கை தாழ்ந்தால் பாண்டு மைந்தர்களின் பக்கத்தில் ஒருவன் நெருங்குவானா? அதை தாங்கள் பயன்படுத்தி உங்கள் மைந்தன் துரியோதனனை யுவராஜன் ஆக்கத்தானே? நாம் இந்த யுவராஜ பிரச்சனையில் எந்த முடிவும் எடுக்கவில்லை. தாத்தா, எந்த முடிவையும் உங்கள் ஒப்புதல் இல்லாமல் எடுப்பேனா? மன்னவா, எப்போது இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒதுங்கி நின்றீர்கள். இனிமேலும் ஒதுங்கி நிற்காதீர்கள். ராஜகுமாரர்களின் பயிற்சி முடியப் போகிறது. அவர்கள் குருகுலத்திலிருந்து தலைநகருக்கு வருவார்கள். உமது மக்களும் இருப்பார்கள் ஆவலாக. யுவராஜ பட்டம் யாருக்கென்று அறிய. உரிய நேரத்தில் உரிய அறிவுரை சொன்னேன். உண்மையை சொன்னால் அது சுடும், சுட்டாலும் அதுதான் உண்மை. நமது யுதிஷ்டனுக்கு இளவரச பட்டம் என்று திசையட்டும் செய்தி சொல்ல வையுங்கள். என்ன இது? சற்று முன்தானே தங்களிடம் சொன்னேன், இளவரச பட்டம் பற்றி நான் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று. இப்போது எல்லா ராஜகுமாரர்களும் குரு துரோணரின் பாடசாலையில் பயின்று வருகிறார்கள். இளவரச பட்டம் பற்றிய கருத்தை சொல்லி நாம் அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளின் நினைப்பிலே தகாத காழ்ப்புணர்ச்சியை கிளற வேண்டுமா? அவர்களை சற்று வளர விடுங்கள். கற்கும் பயிற்சியை முடிக்க விடுங்கள். உரிய நேரம் வரும்போது நான் பக்குவமாக இது பற்றி பேசுகிறேன். யார் இளவரசராக தகுதி என்று. ஏன் இப்படி சிரிக்கிறாய்? மன்னர் திருதராஷ்டிரரின் அரசியல் பற்றி எவர் சொன்னாலும் யுதிஷ்டருக்கு இளவரசு பட்டம் கொடுக்கும் முடிவுக்கு தன் எதிர்ப்பை காட்டாமல் காட்டுகிறார். அந்தரங்கத்திலே ஆசை, அதை வெளிப்படையாக சொல்லாமல் சாதிக்க நினைக்கிறார். துரியோதனனை ஆட்சியில் அமர்த்துவதே அவர் இலக்கு. அவருக்கு வழி இருக்கிறதா அப்படி செய்ய? இருக்கிறது ஒரு வழி. வீழ்ச்சிக்கு வழி, குருவம்சத்தின் வீழ்ச்சிக்கு வழி. குருவம்ச வீழ்ச்சியா? எப்போது? எதனால்? அழிவு தொலைவில் இருக்கிறது பல்ராமண்ணா. இப்போது அதை நினைக்க வேண்டாம். என்றால் ஜராசந்தனை நினைப்பதோ? இல்லை பல்ராமண்ணா, அதற்கும் அவசியம் இல்லை. அந்த ஜராசந்தன் இனிமேல் ஒரு வருடத்திற்கு திரும்பி வரமாட்டான். ஆகையால் மாற்றங்கள் நிகழ்வதை கவனித்து நாம் ரசிப்போமே. கிருஷ்ணா